போமா. இப்போ எங்கே அவசரமாக கூட்டு போகிறீங்க? போய் தெரிஞ்சுக்கோயேன். வெளியே போ. காலைல வேணும் நான் வரேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் காலைல உன விட்டுட்டு வரும்போது பழம் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், கேட்டு வரேன். பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? இப்போ எங்கே போகிறோம்? முந்தானது ஏக்கு என்கிட்ட சட்டை போட்டேன். அதுக்கு தான் வா, பார்த்துட்டு வாங்க அம்மா. அப்படியா? கூட்டு போறீங்களா? நீங்களும் பார்க்க வரீங்களா மாமா? வீட்டுக்கெல்லாம் வரலப்பா, வெளியே நிற்க, நீ போயிட்டு பார்த்துட்டு வா. சரி. எங்கடா கிளம்பிட்டே ரெண்டிடும்? இங்கே தாக்கா போயிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு காமன் நேரத்தில் வந்துடுவோம். என்ன காமரேட்டில் வந்துடுவியா? பஜாருக்கு போகிறேன். இல்லைக்கா, என்ன வேணுமா எதுவும்? வேண்டாம், கேட்டேன் நிச்சயம் வந்துடுன்னு சொல்லி தான் அதான் கேட்டேன். ஓய், அம்மாவை பார்க்க போகிறேன். அதான் கூப்பிட்டு போயிட்டு வரேன். நீயும் போடலாம். நான் போகல, நான் வெளியே தான் போய் அவள் போய் பார்த்துட்டு வரேன். வாசல் வரைக்கும் போகிறேன். வீடு போய் பார்த்து பேசிட்டு வந்தேன்னா வேண்டாக்கா, விடு, நான் போகல. ஒரு விசேஷம் வச்சா சண்டை ஏதாவது வரதானே செய்யும். அதுக்காக அதையே மனசில் வச்சுட்டு போக மாட்டேன், பேச மாட்டேன்னா யாரும் ஏறமாட்டேன். மாமா தானே, பேசினா பேசிட்டு போகுது வீடு. ஃபங்க்ஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எதுவும் வருத்தப்படல. அதுக்கப்புறம் அவர் பேசின பேச்சு இப்படி. சரி, என்னமோ சொல்லிட்டு போகுது வீடு. அதுக்கப்புறம் எதுவும் சண்டை போட்டுலாம். நான் பார்க்க வந்தல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனல. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டார். என்ன சொல்லிச்சு? விடுக்கா, அதை விடு, ஒன்றும் சொல்ல முடியாது, விடு. நான் ஏதாவது போய் கேட்பலாடா படம், ஏன் இப்படி பேசுனேன்னு? சொன்னேன்னா நீ இப்போமே சண்டை போய் நிற்பேன். பேசாமல் இரு, அதை நானே பார்த்துக்கிறேன், விடு. நீ அதை பற்றி டென்ஷன் இருக்காது. அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காது, மறுபடியும் திட்டினாரு. சரி வீடு, ஏதோ கோவத்தில் ஏசிருப்பாரு, விடுடா. கோவத்தில் பேசுகிறதா இருந்தாலும் வார்த்தையை பார்த்து தான் பேசணும். மறுபடியும் மூஞ்சில் முழிக்கணுமா முழிக்காண்டாமான்ட்டு யோசிச்சு பேசலாமா? ஒரு பேசின பேச்சுக்கு பதிலுக்கு நானும் கேட்க வேண்டிய நாள் வரும். அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு, இது விட்டுரு. அதெல்லாம் மனசில் வச்சுட்டா பேசிட்டு போவேன், விடு. விடுக்கா, விடு. சரி போமா. மகேஷுங்க காலையில் நேராகிட்டு ஓட்டா பார்க்க முடியலன்னு சாயந்தரம் வந்தோன்னு கேட்டா. இப்போ ஏன் வரல? எழுதிட்டான். அவன் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். நான் தான் மாமனத்தி தூங்குறவன், ஏஞ்சி வந்த பிறகு பேச அப்படின்னு. சரி, நான் வெளியே போயிட்டு வந்து பேசுகிறேன். சரி, அங்கே எதுவும் சொன்னாங்கன்னா நீ கோவப்படாத, அப்படிதான் நீனும் கோவப்படாத, சரியா? பேசிட்டு கோவப்பட்டாலும் வந்துடுங்க. சரிக்கா. தம்பி அங்கே போய் கோவப்பட்டுருக்க சொல்லியாச்சு. சரிக்கா, நான் போகல, வெளியே தானே போய். ஐயோ, அந்த பிறகு அந்த வந்துடும். சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிக்கா. மாமா இங்கேயே இருக்கணும், என்ன காரில் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். உடனே வந்துடுவேண்ணா. சரி, போயிட்டு வா. ஆனால் தேனை வர சொல்லு. ஜெய்க்கு தேனை வர சொல்லணும். வெளியே ஒத்தினா நிற்க முடிய மாட்டேன் தெருவில். தேனை வர சொல்லு, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அப்பா யாரையும் பேசக்கூடாது தானே சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்க. என்னையே பேசக்கூடாது நீ? நீ போகிறல அப்புறம் என்ன வர சொல்ல. பேசாமல் இருங்க, காரில் ஃபோனை பார்த்துட்டு. அவளை வச்சு தான் ஏதாவது பேச முடியுதான்னு பார்க்கணும். சரி, ஃபோனை கை வச்சுக்க. டென்ஷன் ஆகக்கூடாது, இருக்கணும், வருவேன். சரிங்க மேடம், போயிட்டு வாங்க. எப்படி இருக்க? எப்போ வந்த? சொல்லவே இல்லை. வீடியோ காலாக வந்தேன்டி. நீ மட்டும் வந்த? மாமா வந்திருக்கா? மாமா வந்திருக்கு, வெளியே நிற்க. என் மாமா உள்ள வராதா? அது அப்பா மாமா திட்டும்லாதான். அம்மா எங்கே? அம்மா உள்ளதான் இருக்கா. ஏம்மா, என்ன இங்கே வாயே. என்னடி கூப்பிட்டுட்டு இருக்கேன்? அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு. நீ எதுக்கு நீங்க வந்த? என் வீட்டுக்குள்ள நீ எதுக்கு வந்த? வெளியே போடி. என்ன மாதிரி பேசுற? அக்கா வேற எங்கே போவா? நம்ம வீட்டுக்காரமா பேசாம இருத்தேன்னு போனேன். வெளியே போ. உனக்கு நாங்கள் வேண்டாம் போனேன், அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்துருக்க? ஏம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் பார்க்க வரலான்னு வந்தேன். உன்னை பார்க்க வர சொல்லி யாரும் சொல்லலையே. நான் உன்கிட்ட சொன்னேன்னா பார்க்க வானு. நாங்கள் இருந்தேன் என்ன என்னன்னா என்ன, எனக்கு உடம்பு சரியானாலும் சரி சரியில்லாமல் போனாலும் சரி, உனக்கு என்ன கவலை? நீ எதுக்கு பார்க்க வந்தேன்னு? ஏம்மா நான் என்னம்மா செஞ்சேன்? எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவப்படுது? பெற்றவங்க வேண்டாம் தானே நீ போனேன் அவன் பின்னாடி. வேறு போக வேண்டியது இங்கேயே வந்தேன். உனக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துலாடி. நானே சத்தம் போட்டாலும் உனக்கு சப்போர்ட் தானே பண்ணிச்சு. நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எதுக்காட்டது மறுப்பு சொல்லியிருக்க? அவர் நீ மதிச்சியாடி? நீ உனக்காக தாண்டி நாங்கள் பேசணும். என் பிள்ளையை சபையில் விட்டு கொடுத்தா நாங்கள் பார்த்துட்டா இருக்க முடியும்? விட்டு கொடுத்துட்டு இருக்கவிட்ட பேசாமல் நீ எங்கிட்ட சண்டை போட்டுட்டு நீ அவிய தான் வேணும்ட்டு போய் நிற்க. உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு என்ன செய்ய சொல்லுது? என்ன சொன்னாலும் கேட்க முடிக்க காது கொடுத்து. மாமா என்னை விட்டே கொடுக்காது, விட்டு கொடுக்கவும் இல்லை. விட்டு கொடுக்கலான்னு சொல்லுதான் அவ்வளோ பேச்சு அவ்வளோ பேசாத. இனியும் உங்கள் அப்பா அந்த கதை கேட்காத பார்த்துட்டு தானே இருக்காரு. இப்போ வளையல் போடக்கூடாதுன்னு என்னை திட்டினதுக்கே போய் அடிச்சிருக்கு மாமா. அவ்வளோ கோவம் மாமாவுக்கு தெரியுமா? இருந்தாலும் பொறுமையை எதுக்கு தெரியுமா போடணுதுன்னு ஏன்ட்ட கோவப்படுச்சு. அது காரணமாக தான். மாமாவுக்கு நான் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அண்ணன் 2 பேரும் முக்கியம். அப்போ மாமா வந்து எனக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோயேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? சாமி அக்காவை தானே குறை சொல்லுவாங்க. அவன் பொண்டாட்டி அவங்க மாமா பொண்ணு, அவங்க அத்தை மாமானோட தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. உன் புருஷன் வேறு தானே அப்படின்னு அண்ணன்லாம் குறை சொல்லுவாங்க. அப்போ அண்ணனை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிராதா?
ஏம்மா அவங்க 2 பேரும் ஏன் அண்ணன் தானம்மா? அப்போ என்னையும் அவங்களும் ஒன்றா தானே பார்க்குமாம்மா? இது சொன்னால் நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க நீனும் அப்பாவும். சண்டை போட்டு உங்கள் பாட்டுக்கு வரியே பேச தெரியாமல் பேசிட்டு. சாமி மணிக்கு பவிக்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் ஒரு ரூமில். அதுதான் அவங்க ஆசை தெரியுமா? அப்போ அண்ணனை பிரித்து கூட்டு போயிடுவாங்க தெரியுமா? அதை மாமா ஒரு நாளும் தாங்கிக்கிட்டாது. அண்ணன் போகமாட்டான், அது வேற கதை. போகமாட்டான், இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வர நம்ம காரணமாக இருக்கணுமா? இருக்கட்டும், என்னவோ இருந்துட்டு போகுது. அது அவனுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் விடுவோமா சொல்லு? உங்கள் அப்பா விடுமா? ஆ, அதை பிற பேசிக்கலாமே, அவங்க எதுவும் பேசினா வேணாம். ஆமாம், நல்லா தான் பேசுவேன். மருமகனுக்கு பார்க்காம அப்பா என்ன வார்த்தைலாம் கேட்டிருக்கு மாமாவை. தேன் வாயேன், வெளியே ஃப்ரூட்ஸ் இருக்குது, நான் வச்சுட்டு வந்துட்டேன். வா எடுத்தாரேன், உடம்பு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் ஏற்றி தான் இருந்தேன். ஆஸ்பத்திரியில் நீ வீட்டு தாண்டி வரணும். அவர் போயிட்டு போகிறாங்க. அவர் வந்து சொன்னால் தான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருவேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் படுத்துருந்தேன் தெரியுமா? நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தலாம், அப்பவும் அப்படி தான். மாமா என்கிட்ட 2 நாள் பேசவே இல்லை. அதான் கோவத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டு படுத்துருந்தேன். சொல்லக்கூடாதுன்னு என் பாட்டுக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமாட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆனால் வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அன்னைக்கு வரும்னு எனக்கு தெரியும். வந்ததுக்கப்புறம் சொல்லியிருந்தேன், என் பாட்டு படுத்துருந்தேன். ஆனால் மாமா நேராக வீட்டு போகாமல் என்னையை பார்க்க வந்துட்டு. இப்போ எங்களை விட அவள் தான் முக்கியம் உனக்கு, எப்படித்தானே? ஏம்மா, எனக்கு நீங்களும் முக்கியம்தான், மாமாவும் முக்கியம்தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேக்கு? வாச்சு அப்பா வந்துட்டேன். வாச்சு இவரு போகிறாரு, என்ன நடக்க தெரியலையே. இவன் இதுக்கு வந்தா ஏட்ட வீட்டுக்குள்ள வந்தா நீ உள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்கியோ? அதான் நானும் கேட்டுட்ருக்கேன், ஏதுக்கு வந்தேன்னு. அவள் புதுசாக விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, இவ்வளோ தடவை சொல்லும்போது கேட்டு தானம்மா இருந்தேன். என்னவா? அன்னைக்கு பேசாமல் இருந்ததுக்கு காரணம் நம்மளால விட்டு கொடுக்கலையா? மனம் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தாங்க. நம்ம அதுக்கு நம்ம கேவலப்பட்டாலும் பரவாயில்லையா? மாணவ என்ன சொன்னாலும் அதை நான் பார்த்துக்கிடுவேன். அதுக்கு என் பிள்ளையும் நீ கேவலப்பட போய் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். வெளியே போ. அவன் வேணும்னு அவன் கூட போனேன். அப்புறம் யார்கிட்ட கேட்டு என் வீட்டுக்குள்ள நீ வந்த? வெளியே போ. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். நான் இங்கே வந்துட்டு பார்க்காம போனேன்னு குறை சொல்லக்கூடாதுல்ல யாரும். அப்புறம் மாமா அத்தையும் தான் குறை சொல்லுவாங்க, என்னை பார்க்க விடாமல் வச்சுருந்தாங்கன்னு. அதுக்காக தான் நான் வந்தேன். இப்பவும் பெற்றவ உடம்பு சரியில்லையே, அவளை பார்த்துடணும்னு எண்ணத்தில் வரல நீ. உன் புருஷனையும் உங்கள் அத்தையும் யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அதுக்கு தானே வந்திருக்கேன். நான் போவேன்னு சொன்னேன் பார்க்க, ஆனால் வேண்டாம், போனால் திட்டுவாங்க, நீ கஷ்டப்படுவேன்னு எதுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சரி என்ன செய்ய, நான் வேண்டான்னு விட்டுட்டேன் மாமாக்காக. ஆனால் மாமா எனக்காக இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கு, பார்த்துட்டு வா நீ அப்படின்னு. பார்த்தீங்களாங்க, அவன் புருஷன் சொன்னாதான் வந்து பார்ப்பானா? அவன் போக வேண்டாம்னா இவளையும் வரமாட்டாங்களாம். தெரியும், நான் தான் சொன்னேனா என் பிள்ளைய நல்லா மயக்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எதுக்கு சும்மா சும்மா மாமா அப்படியே சொல்லிட்டு இருக்கியே? மாமா என்ன மயக்கி வச்சுருக்கு? நான் சின்ன பிள்ளையாப்பா? நீங்களும் மாமாவுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தியே. அப்புறம் என்னப்பா, ஆனால் மாமாவை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா, அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் என்னப்பா மாமாவே ஒரே குறை சொல்லிட்டு இருக்கேன்? ஏன் மாமா வந்து கேட்டுச்சுல, அப்போ நீங்கள் விருப்பம்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்குப்பா மாமாவே திட்டிட்டு இருக்கியே? எப்போ முதல்ல மாமாவே தான் குறை சொல்லுதியே. இப்போ எதுக்கு அவன் உனக்கு கூட்டம் தான்? என் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கான்? நீ அவன் வேணுன்ட்டு போனல அன்னைக்கு ஆஸ்பத்திரிலேருந்து என்னை கேவலப்படுத்திட்டு தானே போனேன். அவன் சொன்னா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு வர. அங்கே இருந்துக்கிட்டு நீ அவனை வர சொல்லி கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அவங்க கூட தானே போனேன். இப்போ எதுக்கு இங்கே வந்த? நீ யார் இருக்கான்னு நீங்கள் வந்த? போயேன், போன வந்தாலும் போ. நாங்கள் இருக்கோம், இல்லைன்னா இல்லாமல் போகிறோம். எங்களுக்கு என்ன ஆனாலும் நீ பார்க்க வராண்டாம். எனக்கு பெரிய பிள்ளையர் சுதா இருக்கா, வேற ஏக்கு நாங்கள் கவலைப்படணும். எங்களை பார்த்து. ஏப்பா, நான் உங்களை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையாப்பா. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் கூட மாமா என்னை கூட விடுங்க, நான் அம்மா கூட இருக்கேன்னு அழகாக விட்ருக்கோம் தெரியுமா? விட்டுட்டு கூட போயிருக்கோம். மாமா கூட இங்கே வந்து இருக்கும் எனக்கு. உன் புருஷனை பற்றி உனக்கு தெரியும், நீ வச்சுக்கா. இங்கே வந்து எங்கிட்ட ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. போ. உன் புருஷனை பற்றி தெரிஞ்சது காணும், இனிமேல் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டாண்டாம். போ. ஏப்பா, அக்கா பார்க்க தானே வந்திருக்கா, அக்கா ஏன் திட்டுறீங்க? மாமா தானே கூட்டு வந்திருக்கு. இப்போ விடுங்கப்பா, அதான் அக்கா சொல்லுதல்லப்பா. தேனே நீ அமைதியாக இரு. அக்கா பாவலப்பா, அக்கா இப்படி இருக்கல்லப்பா. ஏப்பா, அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலப்பா. ஏன்ப்பா அக்கா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அவள் எங்களை கஷ்டப்படுத்துறாளா இல்லை நாங்கள் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி? அப்போ தானே எங்களை ஆஸ்பத்திரியில் அப்படி கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு அவள் போட்டு போயிட்டா. அவங்க கூட என் பிள்ளை என் பேச்சை கேட்டு என் மரியாதையை காப்பாற்றுன்னு பார்த்தேன். நான் என்னையை கேவலப்படுத்திட்டு போராடலாம், போட்டோம். எல்லாரும் தான் பொண்ணை பற்றி கட்டி கொடுக்காத, அதுக்கிட்ட அப்பா அம்மா வேண்டான்ட்டு ஒதுக்கி தள்ளிட்டு போகல. இப்போ நான் உங்களை வேண்டான்னு எங்கப்பா சொன்னேன்? நீங்கள் தானே ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு தேவையில்லாமல் புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டு வந்து நிற்கிங்க. கூப்பிட்டவுடனே என்னையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க, நானும் வந்திருக்கேன். நான் மாமாட்ட பேசிட்டு இங்கே தானே இருந்தேன்.
நீங்கள் தானே மாமாட்ட பேச விட மாட்டேங்கிங்க, ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறீங்க, அப்புறம் வேற கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்க. என்னப்பா இதெல்லாம்? ஏன் அப்பா இது வரைக்கும் நான் நீ சொன்னதெல்லாம் சரின்னு செஞ்சு கொடுக்கலையா உனக்கு? நல்லதை பார்த்தானே செஞ்சு தந்தேன். அப்புறம் என்ன தெரியாமல் அவன் நல்லவன் உன்னை நல்லா பார்த்துக்கொண்டு தான் கட்டி கொடுத்தேன். இப்படி அசிங்கப்படுத்தவன்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் என் பொண்ணை அவனை நம்பி நான் விட முடியுமா? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். நீ வந்தவ என்னை நம்பி வந்தல்ல, எங்களை தானே இருக்கணும். நீ உங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையாப்பா, இருக்குன்னு தானே சொன்னேன். கல்யாணம் வேறு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். நம்ம அம்மாட்ட பேசிட்டு என் பாட்டுக்கு இருந்திருப்போம்ல. அவன் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு தானே உனக்கு கூப்பிட்டு வந்து வேறு கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். ஏப்பா உங்கள் மருமவன் கல்யாணம் முடிக்க முடி தான் பார்த்து விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்கேன். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரிய தானே செய்யும். பார்த்துக்குவாங்களா பார்த்துக்க மாட்டாங்களான்னு தான் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களா? உங்கள் மருமனுக்கு என்ன கட்டி கொடுக்கணும்னு. அப்புறம் கேட்டு கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னா மாமா என்ன குறை வச்சுருக்கு எனக்கு? மாமாக்காக தான் பார்க்க வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் மாமா நான் வார்த்தைப்படன்னு தெரிஞ்சே இப்போ கூப்பிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நான் யாரை பார்த்தாலும் கட்டியிருக்க மாட்டேப்பா. இதுவுமே நீங்கள் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். மாமா என்கிட்ட முதல்ல சொல்லிட்டு வேறு மாப்பிள்ளை தான் பார்த்துருக்கேன் சாரின்னு சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. நான் சொன்னால் செய்வலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்ய, அதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கே சாரின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் மாமாட்ட நான் நிறைய சொல்லியிருந்தேன் கண்டிஷன். உங்களுக்கு வந்ததுலேருந்து என் மனசில் நான் என்னெல்லாம் ஆசை வச்சுருந்தேனோ மாமாட்ட பேசணும் வைக்கணும்னு அதெல்லாம் மாமாவே எனக்கு பண்ணி காமிச்சிச்சு தெரியுமா. எல்லாமே பண்ணிச்சு என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு. தெரியுமா உங்களுக்கு? என்னை நல்லா பார்த்துக்குப்பா. இப்போ என்ன குறைச்சல மாமா என்ன நல்லா பார்த்துக்குது, சூப்பராக பார்த்துக்கும் தெரியுமா. என்னை என் மாமாவை தவிர யாருமே பார்த்துக்க முடியாது. பார்த்து ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? சரி பார்த்து பண்ண தானே போனேன். அப்போ ஏக்கு இங்கே வந்து போ, அவன் பின்னாடியே போ, இங்கே வராத, கிளம்பு. நான் இது நாள் வரைக்கும் ஒன்று நல்லாவும் பார்த்துக்கல, நான் பார்த்துக்கிடவும் மாட்டேன். நீ கிளம்பு, இனிமேல் இங்கே வராத அவன்னு சொல்லிட்டேன், கிளம்பு. ம் சரிப்பா, நான் வரமாட்டேன். தேனு உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணு சரியா. நான் எக்ஸாம் முடிஞ்சு தான் போவேன், இங்கே தான் இருப்பேன். நீ வரணுன்னா வாங்க என்ன. சரிக்கா நான் வரேன். எங்க போறேன்? அங்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டுக்கலாம். ஏப்பா பாருங்கப்பா, நீங்க பேசாம இருங்க, நான் எங்க போகக்கூடாது? மகேஷ் இருக்கார்ல, சுனில் இருக்கா, இது நான் அவருக்கு போயிட்டு இருக்கேன், நான் போவேன். இனி திட்டாதீங்கப்பா. இவ்வளோ நாள் இவ இல்லைல்ல, அதனால ஒன்றும் இல்லை. ஏப்பா நான் போவேன்ப்பா, இனி ஏன் சொல்லாதீங்க, விடுங்கப்பா, நான் போவேன். சொல்லுங்க முன்னாடி, நீனு கேட்க மாட்டியா? ஏப்பா சொல்லுங்கப்பா நீங்க. போரை சரிதான், ஒழுங்கா எங்கள் பேச்சை கேட்டுருக்கணும் நீ சரியா. சரிப்பா, இப்போ நான் காலேஜ் போயிட்டு சாயந்தரம் வரேனே. ம் சரி தேனு நான் வரேன். சரிக்கா, வருத்தப்படாத, அம்மா அப்பாவும் திட்டினவனு சரியா. ம் சரி வா, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு மாமா தாரேன், நீ நடிச்சா விடு. நான் வழி தானே நிற்கேன், நான் மாமாட்ட பேச வரேன். அவட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ இது பேசாம என் பிள்ளைக்கு எனக்கு பழம் வாங்கி கொடுக்க தெரியாதா? இப்போ எதுக்கு போய் இப்படி அக்காவை கஷ்டப்படுத்துறீங்க? அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தா, நீங்கள் வாங்க மாட்டேங்கீங்களா? எனக்கு வாங்கி தரக்கூடாதா? அவன் என் அக்கா தானே. ஏன்னு உனக்கு இப்படியெல்லாம் யார் பேச சொல்லி தந்தா? இவளா? இப்போ அக்கா தான் ஒன்றும் சொல்லி தரல, நான் தான் பேசுகிறேன். நான் போய் வாங்கிட்டு வரேன்ப்பா. சரி வா தேனு. வாரேக்கா வா. அப்போ தேனு ஒரு நிமிஷம். மாமா இங்கே ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா நீ வேறு எதுவும் சொல்லாதானே, நான் பேசிக்கிறேன் மாமாட்ட. என் வாசப்படி வரமாட்டான், என் மூஞ்சில் முழிக்க மாட்டான்னு இப்போ என் வீட்டு வாசப்படி வந்து எனக்கு கம்பரு. ஏக்கா போமா, வா மேல வா. ம் போவோம் வா. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? என்ன கேள்வி கேட்டேன், நீ என்ன பேச்சு பேசுன? உன் வீட்டு வாசப்படி வரமாட்டேன், மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னா இப்போ என் வீட்டு வாசப்படியில் நீ ஏற்கனவே இருந்திருக்க. பதில் சொல்லிட்டா என்ன ஊமே எனக்கு ஏக்கி? என் வீட்டு வாசப்படியில் நீ ஏக்கி நிற்க ஏக்கு வந்த? ஆஸ்பத்திரியில் என்னப்பா அன்றைக்கி பேசுன பெரிய வீரப்பா, உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டு போகிறேன்ட்டு. என்ன இப்போ இதுக்கு என் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்க? உங்கள் வீட்டு வாசப்படியில் நிற்கலையா? தெருவில் தான் நிற்க. வாசல் நிற்க, ஆனால் என் வீட்டு முன்னாடி ஏன் தெருவில் நிற்கன்னு தான் கேட்கேன். வேறு இடம் இல்லையா தெருவில் எங்கேயுமே நிற்குதுக்கு? இப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இல்லை கேட்கேன். நான் தானே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு என்ன திட்டினியே, வெளியே போனேன் வந்துட்டேன்லாம். மாமா தெருவில் தான் இருக்கு, ஈக்கிப்பா அசிங்கப்படுத்துறியா மாமாவை? அன்றைக்கி உன் புருஷன் என்னமோ பேசணும் பெருசா பேச்சுக்காளு. ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் வெளியே போங்க, என் முன்னாடி உன் வீட்டில் வந்து நான் கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டான். அப்புறம் என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வர மாட்டேன், உன் மூஞ்சில் முழிக்க மாட்டானா? இப்போ ஏக்கு இங்கே வந்து நிற்கானா என் வீட்டு வாசலில்? உன் வீடு எங்கே இருக்குது, என் வீடு எங்கே இருக்குது? என் வீட்டு தெருவில் உனக்கு என்னடா வேலை? எப்பா மன்னிச்சிருங்கப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் பார்க்கணுன்னு வந்தேன். எனக்காக தான் மாமா என்னை கூப்பிட்டு வந்துச்சு, மன்னிச்சிருங்க. அழு நல்லா அழு, இல்லை ஒன்றால் வந்தது போவான்னு சொன்னால் அப்படியே கேட்கணும். மூஞ்சி தூக்கி வச்சுருக்கா மூஞ்சி. எதுக்கிட்ட ஏன் பிள்ளை அடிக்க? ஏன் கண்ணு முடிய ஏன் பிள்ளை அடிக்க? மாமா எதுக்கு மாமா அக்காவை அடிக்கீங்க? பாவம். சொன்ன கேட்கல தானே,
போவாண்டாம் அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லுதேன் கேட்கலாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன் நான் போய் தான் ஆவன்ட்டு அப்புறம் என்ன செய்ய அதான் கூட்டு வந்திருக்கேன். நந்தினி நீ பா, நீ அவன் நம்பி போவாத. நீ ஏன் முன்னாடி அடிக்கேன் என் பிள்ளைய, நீ வா என்கிட்ட வா. சாரி. எது சொன்னாலும் கேட்க போகிறதே கிடையாது. வீம்புக்கு பண்ண வேண்டியதாக தான் பண்ண வேண்டியது. அப்புறம் பட்டுட்டு அப்புறம் சாரின்னுட்டு போ வண்டியில் ஏறி தேவை வாமா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போ போய் சாப்பிடு. அங்கே இருக்கட்டும் மாமா, நான் நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். சரி நாளைக்கு வா. நந்தினி உன்னை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், வா நீங்கள் வா, நம்ம வீட்டில் இருக்கு. சொல்கிறதுக்கு அதில் விழுத விடலையா? உன் வேலையை பார்த்துட்டு போடா, இனிமேல் எனக்கு வந்து வச்சுக்கோ அவ்வளோதான். நீ பா வீட்டுக்கு வா, உன்கிட்ட தான் நந்தி சொல்லிட்டு இருக்கேன், காதில் விழலையா? வா. எப்பா நான் வாரேன்ப்பா, வர மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் மாமாட்ட பேச விடுவீங்களா? என் கண்ணு முன்னாடி ஒன்று அடிக்கான், மறுபடியும் இன்னுமா அவனை நம்பி போகிறேங்க, அவன்கிட்ட பேசணுங்க. வேண்டாம், அன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன், அவனை சரியாக பார்த்துக்கிட மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நீ கேட்க மாட்டேன்னு தானே போனேன். இப்போ பாரு அடிக்காமலாம், நான் அடிக்கிறதுக்காக நான் கட்டி கொடுத்தேன். பெருசாக சொன்னேன், என்னை நல்லா பார்த்துக்கிறேன், அவனை தவிர எவனும் பார்க்க மாட்டேன். இப்படி தான் அடிப்பானோ? நீங்கள் இவ்வளோ தான் திட்டினியெல்லாம் தானே சொல்லிச்சு மாமா. இப்போ நீங்கள் வர வரியா இல்லையா சொல்லு. இப்போ நீ வரலன்னா எப்போ நீங்கள் வந்துடாத சொல்லிட்டேன். எப்போ அம்மா அப்பா உனக்கு கிடையாது. சரி வாரேன், ஆனால் மாமாட்ட பேச விடுவீங்களா? ம், உனக்கு வேண்டாம், நீ நம்ம வீட்டில் இரு, சந்தோஷமா இரு. எதுக்குப்பா இப்படி சொல்லுதீங்க? உங்கள் அம்மையை தானே பார்க்க வந்தேன், அதுக்கு என் பிள்ளைய திட்டத்துக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு அவன் அடிப்பானா என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய? நீ சொல்லு, நீ என் பிள்ளை என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேனா? என் பிள்ளை அன்னைக்கு என்னை விட்டு போகணுன்னு எனக்கு வருத்தமாயிட்டலாம், அதில் 4 வருத்தம் திட்டு தான் செய்வேன். நீ என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டலாமா? பின்ன இவ்வளோ நாளாக இருந்துட்டலாம். வாமா, நீ இங்கே தானே இருக்கணும், வா. நான் 2 மாதம் வளகா போட்டு கூட்டணும்னு நினச்சேன். வளகா போட்டு கூட்டு வந்தாலும் நீ இங்கே தானே இருக்கணும், இங்கே இரு. பிள்ளை பிறக்கத்திட்ட இங்கே இரு. இருக்கேன், ஆனால் பேசட்டுமா மாமாட்ட? எப்பா அக்கா தான் இருக்காங்களாப்பா, மாமாட்ட பேசிட்டுப்பா விடுங்க. சரி பேசிக்க, ஆனால் என் வீட்டுக்குள்ளலாம் வரக்கூடாது. நான் அப்போ அங்கே வீட்டுக்கு போட்டேன், போயிட்டு மாமா பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறேன். ம் சரி. மாமா நான் இருக்கட்டும். ம், அப்பா ஆசைப்படுதலாம், இங்கே இருக்கேன். அப்பா என்ன எக்ஸாம் கூப்பிட்டு போங்க, நீங்கள் வேலைக்கு போங்க. தேனு வீட்டுக்கு வா சரியா? மகேஷ் அக்காலாம் இருக்கலாம், கிளம்புற போயிட்டாருமா. மாமா நான் கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிங்க. தேனு இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் என்னம்மா? வரேம்மா பாய். நான் இருக்கட்டான்னு கேட்கேன், பதில் சொல்லுங்க. தேனு யாரும் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பா ஆசைப்படுத்தலாம். அவங்ககிட்ட என்ன கேள்வி, நீ வா. சாரி, ஒன்று அடித்தே தப்பு தான். திருப்பி அடிக்கணும்னா அடிச்சுக்கோ, இல்லை வேறு யாரையும் வச்சு அடிக்கணும்னா அடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் எக்காரணத்தை கூட உங்கள் லைஃப்பில் நான் கொடுக்க வர மாட்டேன் சரியா? உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க. மாமா மாமா நில்லுங்க மாமா. நீ வாணுந்திரி, அவன் போன போகிறான். மாமா என்னை விட்டுட்டு போகாதீங்க. எப்பா நான் வீட்டுக்கு போகிறப்பா மாமா கோவத்தில் போகுது. அவன் போட்டுவான், போகிறேன் நல்லது தானே, விடு, நீங்கள் இரு. இவ்வளோ தரமாக நீங்கள் என்ன சொன்னீங்க? என் வீட்டுக்கு ஏதுக்கு வந்துடு, இனிமேல் வீட்டுக்கு வராத வெளியே போன்னு சொன்னியல்ல. மாமா அடித்த உடனே கூப்பிடுது என்னப்பா? மாமா அடித்ததில் தப்பே இல்லை. மாமா என் மனசில் வருத்தம் இருக்குன்னு கஷ்டப்படக்கூடாது எனக்கு கூப்பிட்டு வந்துச்சு. இப்போ நான் மாமாட்ட போகிறேன், நீங்கள் நான் வரணும் அந்த வீட்டுக்கு, உங்கள் பொண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா தேன்ட்ட சொல்லுங்கள், தேனுக்கு கால் பண்ணுவா. நான் வரேன், வரமாட்டேன்னு சொல்லலை, வரேன். இப்போவும் நீ அவன் பின்னாடி தானே போகிறான் நந்தினி. ஏப்பா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்க, ஏன் வீடுன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் மாமா என்ன ஒரு நாள் அப்படி சொல்லாது, இப்போ கோவத்தில் தான் பேசிட்டு போகுது. நான் போகிறேன், மாமா நான் சமாதானப்படுத்திடுவேன். உங்களுக்கு நான் உங்கள் பிள்ளைய அந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சின்னா சொல்லுங்கள், நான் வரமாட்டேன்னு இல்லை, வந்து பார்ப்பேன் இருப்பேன், அதெல்லாம் மாமா ஒன்றும் சொல்லாது. ஆனால் மாமா விட்டுட்டு இருன்னா நான் இருக்க மாட்டேன். தேன்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள், தேனுக்கு கால் பண்ண நான் வரேன். சரிக்கா. ஏக்கா நான் கிளம்புறேண்ணா, அவசரமாக ஒரு வேலையாக போக வேண்டியது இருக்கு. என்னாச்சு பார்த்துக்கா. என்னடா திடீர்னு சொல்லுங்க, அவளை எங்கே கூட்டலையா? அவ அப்பா கூட இருக்கலாம். அங்கே இருக்கவளா பேசிட்டாவளா? அசிங்கப்படுத்தியாச்சு, வெளியே வந்து அழுதுட்டுருக்கா. அடிச்சன கோவத்தில் அதில் என் அப்பாவுக்கு உச்சூரம் வந்துட்டு, அதில் என் பிள்ளைய ஏன் அடிக்கணுங்கள. அந்த நீங்கள் 2 நேரம் இருந்தாலும் நான் இருக்கட்டாங்கக்கா, இருன்னு விட்டுட்டு வந்துட்டேன் மாட்டேன். நீ ஏன் அடிச்சவள? சொன்ன வார்த்தையை கேட்கணும்ல, கேட்கலன்னா இப்படி தான் அசிங்கப்படணும். அவள் அங்கே இருக்கானா, நீ இப்போ ஊருக்கு போகிற? எனக்கு இங்கே என்ன வேலை?
என் அப்பா எக்ஸாம் கூப்பிட்டு போகிறான். அப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை? நான் வேலையை பார்க்க போகிறேன். அப்படி சொன்னியா நீ போகிறேன்ட்டு அதுக்கு வச்சாருன்னு சொல்லிட்டாளா? நான் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவளுக்கு அம்மா அப்பா கூட இருக்கிறதெல்லாம் விருப்பம். இருக்கட்டும் வீடு. அப்படி சொல்லாதடா, அவன் வாங்குறதெல்லாம் இருக்கணும்பா. எல்லாம் ஒரு நடிப்பு மாரி நடிச்சிட்டு தான் இது. காலையில் தான் போகும்போது சொன்னான். போவான்டன்னு சொன்னதுக்கு கோவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போனான். நான் எப்போதும் மிஸ்ஸஸ் தரையாக தான் இருப்பேன்ட்டு. இப்போ அவங்க போனவுடனே அந்தளவு பெய்யாச்சு. போட்டு விடுக்கா. நான் காரை கொண்டு ஏர்போர்ட்டில் விடுவேன். சரியா? அப்புறம் யாரையாச்சும் கூப்பிட்டு போய் மச்சனை விட்டு சொல்லு. சரிடா, வச்சுட்டு சொன்னியா நீ? இல்லை மச்சாக்கு நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். நீ வந்தோடனே சொல்லு. எத்தனை நாளைக்கு அங்கே இருக்க போகிறானா? தெரியல. அப்பா குழந்த பிறகுட்டு இங்கே இருந்தான்னு சொன்னார். இருக்கட்டும் விடு. ஒரு காப்பி மட்டும் போட்டாக்கா நான் குடிச்சிட்டு கிளம்புறேன். தலைவலிக்கு. சரி, இருந்துட்டு நாளைக்கு பையன். இல்லைக்கா, நாளைக்கு ஒரு நாள் வேலை கட்டு தானே போகணும். மாமா அங்கே இருக்க போகிறான்னா வர வந்துட்டேன். தெரியல, கேளு. ஏனந்திரி அங்கே இருக்க போகிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ பேசிட்டேன். அப்பா மாமா அடித்த உடனே பேசிச்சு. அங்கே இருன்னு மறுபடியும் சொல்லுது மாமா வேண்டான்னு. சரி, நீ இருக்க போகிறேன்னு அவங்க வந்தாக்கா நடந்தா வந்தேன். அப்பா கொண்டு விட்டுச்சான். அப்பா கொண்டு விடலை, நான் தான் வேகமாக வந்தேன். மாமா கோவமாக வந்துச்சுலாம், ஊருக்கு கிளம்பிடுன்ட்டு வந்தேன். சரி, என்னன்னு பேசு, நான் கால் போட்டுட்டேன். ஆமாம், அக்கா நின்னு தான் நான் ஒன்றும் சொல்லலை. மரியாதை நீ நான் ஒன்று தருவேன். கோவப்படாதீங்க. தூரம் போனேன். இந்த எதுக்கு என் மேலே கோவமா? ஓமலையே நான் கூப்பிடணும். நீ யாரு? இன்னைக்கு எதுக்கு ஏன்ட்ட வந்து நிற்குன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேக்கு. நோண்டு போ. கொஞ்சம் நவுண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வேலை இருக்குது. நான் சும்மா இல்லை. என் மேலே வந்து சாஞ்சிட்டு கேட்கு. நவுலுன்னு சொன்னேன். நவுலு நான் கிளம்புனா எனக்கு நேரம் ஆகுது. எங்கே ஊருக்கு போகிறீங்க? நான் எங்கே போனால் உனக்கு நான் வேலை மையத்தை பார்த்துட்டு போ. வெளியே போ. வெளியே போகணுமா? என் ரூமை விட்டு வெளியே போனேன். வெளியே போ. போ. வேறு சாயத்துக்கு ஏதாச்சும் தோல் கிடச்சா போய் சாய் போ. என்னை பார்த்தா இழிச்ச மாதிரி தெரியுது எல்லாத்துக்கும். எங்கே இருக்க ஆசையா அங்கே இருந்துக்கிட வேண்டியதானே. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. நானும் யாரையும் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டும் போகலை. முந்தி என் புத்தி செருப்பால் அடிக்கணும். அப்போனா தான் எனக்கு அறிவு வரும். யாரும் கூப்பிட்டாலும் பின்னாடியே அலையுதும் போது எனக்கு தேவைதான் இது. நவுண்டு போனேன். நவுண்டு போ. நாங்கள் இருக்கலை, இங்கே தான் வந்திருக்கேன். நீ எங்கேயும் போயில எங்கேயும் இருக்கு. எனக்கு என்ன? ஏன் ரூமுக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்காத. வெளியே போ. ம் சரி, இந்த வீட்டில் இருக்கலாமா? உங்களுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல பார்த்துக்கிறதுக்கு. இருக்க வீடு இருக்குது. அப்புறம் என்ன? இனிமேல் யாரையும் நம்பி நான் ஏமாற விரும்பலை. நான் விளையாட்டு தான் கேட்டு பார்த்தேன். உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன்னு தெரியாதா? நான் கூப்பிட்டேன், மாமா நெல்லுங்க கூப்பிட்டு போங்கன்னு. நீங்கள் கேட்காம வந்துட்டீங்க. எங்கள் அப்பாட்ட என்ன மாதிரி சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் இதுக்கு மட்டும் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு தானே சொன்னீங்க. இப்போ நீங்கள் மாமா அடித்தவொன்னே தானே கூப்பிடுதீங்க என் பொண்ணுவான்னு. உங்களுக்கு உங்கள் பொண்ணாக வரணும்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் வாரேன், இருக்கேன். ஆமாம், இருக்கிறதுக்கெல்லாம் சரின்னு தான் சொல்லணும். ஆனால் மாமா கோவப்பட்ட போது நான் மாமா கூட போகிறேன்ட்டு வந்தேன். நான் அவளும் சொன்னேன். திருப்பி திருப்பி நல்லா கஷ்டப்பட முடியாது. சொன்னவள் இதே போதும் எனக்கு. திருப்பி திருப்பி எல்லாரும் சேர்ந்து அசிங்க தான் படுத்துறாங்க. என்ன அப்போ எக்ஸாம் கூட்டு போக இருக்கலையா? ஊருக்கா போகிறீங்க? உடனே எதுக்கு நான் கூட்டு போகணும்? நீ யார்? உன்னைய கூட்டு போகிறதுக்கு தான் ஆள் இருக்க. அப்புறம் என்ன? ம் சரி சரி. பிரியா பிரியா, சொல்லடி, என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? நீ பண்ணுவியா பண்ண மாட்டியா? சொல்லடி, பண்ணுறேன். என்ன? கபோர்டில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்குக்குள்ளே என்னோடய ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வை. நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வை, வேறு எதுவும் வேண்டாம். ஏன்டி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன்? என்னை எதுவும் கேட்காதடி, சொன்ன கேளு செய். ஏன்னா என்னண்ணா பேக் தூட்டி எங்கே போகிறேன்? மாமாட்டி போறியா? என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொன்னால பிரியா, கேட்காத. கேட்காதானா எப்படி? பேக் தூட்டி போகிறேன் எதுக்கு? அண்ணன் உன்னை ஏன் செஞ்சான்? சண்டை போட்ட? ஏன்னா என்னண்ணா சண்டை போட்ட போச்சுனியா? நான் யாரையும் போய் சொல்லலையே. மாமாவை உன்னை கூப்பிட்டு சாய் இருக்க சொல்லி அதான் போறியா? சரி, அதுக்கு ஏன் பேக்கில் உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போறியா? எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எதுக்கு? இந்த டெய்லிங் வரலாமே. இப்போ எதுவும் என்னால் சொல்ல முடியாது பிரியா, நான் பிற கால் பண்ணுறேன் உனக்கு. என்ன சொல்ல முடியாது? ஏன்னா என்னென்ன நடந்துச்சு? ஏய், அப்பா அங்கே இருக்க சொல்லுது. அதான் போகிறாங்க. போட்டு விட்ரு. யாரு பின்னாடி நான் இனிமேல் போகிறத ஐடியா இல்லை. யாருக்கும் நான் தேவைன்னா தேடி வந்தால் வரட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். என் வேலையெல்லாம் விட்டுட்டு பின்னாடியே போய் அசிங்கப்படுறதே எனக்கு வேலையாக போச்சு. மன்னிச்சிருங்க, இனிமேல் என்னால் எந்த அசிங்கமும் வராது. டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேன். வரேன்.
யாருக்குமே என்னால் தொந்தரவு இருக்காது. இது வரைக்கும் என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி. ஏ லூசு, என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? நான் வரேன் பிரியா. மாமா வந்திருக்கா வெளியே கூட்டு போகிறதுக்கு? இல்லை, நான் உங்கள் அண்ணன் கோவத்தில் விட்டுட்டு போயிடுவேன்னு தான் வேகமாக ஓடி இருந்தேன். இப்போ மாமா என்ன தான் சொல்லிச்சு? அங்கே இருக்க சொல்லிச்சா? அதுக்கு தான் போறியா? அதையே சொல்லிட்டு போ. முந்தி சொல்லி கூப்பிட்டு வந்துச்சுல அதே மாதிரி தான். ஆனால் மாமாட்ட பேசிக்கன்னு சொல்லிச்சு. அப்பா கூட 2 நாள் இருந்தேன்னா அப்பாட்ட சொல்லி புரிய வச்சுட்டு ஒரு சமாதானம் ஆயிரும்ல. அதுக்கு தான் மாமாட்ட கேட்டேன். அதுக்கே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ அங்கேயே இருக்க பிரியா? ம், அண்ணன் எல்லாமே இருந்துருவியா நீ? பழகிக்கிறேன் பிரியா. இருந்து தானே ஆகணும் இனிமேல். எப்போவுமே இப்படி தானே இருக்கணும். சரி வாரேன், என்ன பிற கால் பண்ணுறேன். சரி வா, நான் வரேன், கொண்டு விட்டுட்டு வரேன். பேக் கொண்டா. வேண்டாம், நீ வரேன்டா, நான் இழுத்துட்டு போயிடுவேன். வெயிட்டாக இருக்கலடி, சொன்ன கேளு வா. வேண்டாம் பிரியா, நான் பார்த்துக்கிறேன், நான் போயிடுவேன். எனக்கு எதுக்குண்ணா? சரி 2 நாள் இருந்துட்டு போட்டுருந்தேன். நீ ஏன் கோவப்பட்டு இருந்தேன்? மாமாவும் சம்மந்தம் ஆயிரும்ல. அப்படியே அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாவே நான் கோவத்தில் அடிச்சோம்லாம். அதுக்கு தான் உடனே பாசம் பொத்துக்கிட்டு வந்துட்டு. சரி, அதுக்கப்புறம் பேசிட்டாவளா? இருந்துட்டு போட்டோன்னு ஒரு 2 நாள். சரி இருக்கட்டும், போ போய் பார்த்துட்டு வா, வீட்டுக்கு வரலான்னு. ம், சரிண்ணா.